திருவருட்செல்வர் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் 80 வயது முதிய அப்பராக சில காட்சிகளில் தோன்றுவார். திருவருட்செல்வர் படத்தில் சிவாஜிக்கு மேக்கப் போட்டவர் ரங்கசாமி. இவரும் இவருடைய நண்பர் நண்டுவும் இணைந்து பிளாஸ்டிக் மேக்கப் என்ற ஒன்றை கண்டுபிடித்திருந்தார்கள். வஜ்ரம், பிளிமை ஒட்ட பயன்படும் பொருள் இவற்றையெல்லாம் சேர்த்து இவர்களே கண்டுபிடித்ததுதான் இந்த பிளாஸ்டிக் மேக்கப். திருவருட்செல்வர் படத்துக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அந்த மேக்கப்பை எப்படி போட்டார்கள் என்பதை இதில் பார்க்கலாம். மேற்கூறிய அந்த கலவையை முதலில் நடிகரின் முகத்தில் தடவ வேண்டும். இந்த கலவையை நடிகர் திலகத்தின் முகத்தில் பூசும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. அடுத்ததாக முகத்தில் நன்றாக கலவை படும்படி தேய்த்து கொள்ள வேண்டும். இது குளிர்ந்து கெட்டியாகும் போது தோலை இழுத்தால் எரிச்சலை தரும். இந்த போட்டோவை பார்த்தால் தெரியும். அடுத்ததாக முகத்தில் பூசப்பட்ட கலவையின் மேல் பிரஷால் திரவ வடிவிலான பிளாஸ்டிக் பூசப்படும். அடுத்ததாக முகத்தில் சுருக்கங்கள் விழுவதற்காக இரண்டாவது கட்டத்தில் தேய்த்து விட்டதை போன்று முகத்தை தேய்த்து விட வேண்டும். கண்ணோரம் சுருக்கங்கள் விழுந்திருப்பதை பார்க்கலாம். இந்த புகைப்படத்தை பாருங்கள், அது நன்றாக தெரியும். அடுத்ததாக சின்னதாக வெட்டப்பட்ட முடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசின் தடவி பிளாஸ்டிக் பூச்சுக்கு மேலாக ஒட்டி தாடியை உருவாக்க வேண்டும். முகத்தில் தாடி ஒட்டுவது முழுமையடைந்த பின் நரைத்த புருவங்களை உருவாக்கும் பணி நடக்கின்றது. காதின் கீழாக மெல்லிய வளையம் ஒட்டப்பட்டுள்ளது. இதுவே பல நிமிடங்கள் பிடிக்கும் வேலை. காதில் வளையம் வைத்த பிறகு மீசை வைக்கப்படுகின்றது. தாடி புருவம் செய்த அதே முறையில் மீசை வைக்கப்படுகின்றது. அடுத்து நெற்றியில் திருநீறு. இது அசல் திருநீறு அல்ல, இதுவும் ஒரு வகை கலவை. இதனை சிவாஜியே பூசிக்கொண்டதாக ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சுருக்கம் விழுந்த முகம், நரை விழுந்த தலை, தாடி, மேலி எங்கும் திருநீறு, அணிகலன்களாக ருத்ராட்சரம், தோல் ஒடுங்கிய தேகம் என 39 வயது நடிகர் திலகம் 2 மணி நேரத்தில் 80 வயது அப்பராக மாறிவிட்டார்.